ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாதம் ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வருடம் இருக்கலாம், 6 வருடம் இருக்கலாம், இல்லை 16 வருடங்கள் கூட இருக்கலாம், 18 வருடங்களும் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து. நான் ஏன் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன்னா, சென்ட்ரு பகுதியில் எடுத்தால் நிறைய பேருக்கு புரியும் அப்படின்றதுனால நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துங்க. 16 வயசுலேருந்து 20, 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய கேது. இந்த ராகு கேது பயிற்சியானது தசாபுத்தி ரீதியாக புதன் தசை அப்படின்னா என்ன? ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நன்மை செய்வாரா அப்படின்னாக்கா நன்மை செய்ய மாட்டார். இந்த தசை உங்களுக்கு நன்மை செய்யாது. அப்போ எப்படி இருந்தால் தசை நன்மை செய்யும்? மறைமுக சுப தொடர்பு 3, 6, 10, 11 மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த தசைங்கிறது சிறப்பு. அதாவது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த புதன் தசை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ இல்லை அவரோட வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலோ நன்மைகளை அதிகமாக செய்யாது. ஆனால் 7 சனியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 7 சனி ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மற்ற கிரக கோள்களோட பயிற்சி எதுவுமே வேலை செய்யுமா அப்படின்னாக்கா கம்மியான பலன்களை தான் கொடுக்கும். எல்லாமே இப்போ ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா கூட 7 சனி ஒன்று இருக்குது. அதுலேயும் ஜென்ம சனி கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். எல்லாருக்குமே கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டா அதோட முடிஞ்சிடும் இல்லையா? அப்படி கொடுக்காது இந்த சனி பகவான். உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில், கர்ம அடிப்படையில் அவர் வாங்கிட்டு வந்த இடம் எங்கே இருக்கோ அது சார்ந்து தான் பலன்கள். இப்போ 6, 8, 12 ஆகிய இடங்களில் சனி பகவான் மறைஞ்சு இருந்ததுன்னு வச்சிங்களேன். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலோ, மறைமுகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருந்தாலோ, அந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஜென்ம சனியில் மட்டும். மற்றபடி இந்த 6, 8, 12 மறையில ராகு கேதுக்களோடு சேரல. ராகு கேதுக்களோடு சேர்ந்தால் கூட 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா அதுவும் சிறப்பு. 6, 8, 12 ஆகிய இடங்களில் ரொம்ப மோசமான இடத்துல இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும், நிறைய அவமானப்படுத்தும். ஏன்னா அவயோக தசைகளில் இந்த சனி பகவான் நன்மை செய்யாது. இது அவயோக தசை தான். படிப்பு ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். படிப்பு ரீதியாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் இந்த டைமில். 12ஆம் இடத்துக்கு ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 6ஆம் இடத்துல கேது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகள், ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கம் இல்லாத பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஜென்ம ராசியில் ராகு இருந்து நிறைய தூக்கத்துக்கு எடுத்திருக்கும், மன நிம்மதிக்கு எடுத்திருக்கும், படிப்பு மேலே சிந்தனைகள் போயிருக்காது. அது எல்லாமே இப்போ மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி ஜென்ம சனி உங்களுக்கு தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக படிப்பு ரீதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு லவ் அப்படிங்கிறதுல பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பிரேக்கப் ஆன லவ் சேர்ந்து திரும்ப பிரியம், இதுமாதிரி நிறைய சண்டை சச்சரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. 21 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி புதன் தசை நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 20-21 கூட புதன் தசை முடியலாம். ஆனால் இந்த புதன் தசை நடக்குது, இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்து ஜென்ம சனியில் எங்கேயாவது வெளியே துரத்திடும், எங்கேயாவது வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி அப்படின்லாம் கூட வெளிநாடு, வெளிதேசம், வெளியூர் அதுமாரி பயணங்களை அதிகமாக கொடுக்கும். வேலை நிமித்தமாக அடிக்கடி அலைச்சலை கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு பயணம் இது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஆனால் ஜென்ம சனி காலம், விரயத்தில் ராகு இருந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு திருமண வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஜென்ம சனியில் திருமணத்தை தள்ளி போடுறதா நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சிக்கு ஒன்று, இல்லை குரு பயிற்சிக்கு ஒன்று, இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒன்று சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய காரகத்துவங்கள் தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ சனி ஜென்ம சனியாக இருக்கும்போது பொதுவாகவே ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் பலன்கள் கம்மி தான். உங்களுக்கு திருமணம் அப்படின்னு நீங்கள் நடத்தியே ஆகணும், வயசாகுது அப்படின்னு முடிவு பண்ணிங்கனாக்கா நீங்கள் அதிகப்படியாக முயற்சி எடுக்கணும், அதிகப்படியாக ஜாதகங்களை பார்த்து நீங்கள் இணைக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய திருமண வரன்கள் வந்து கட்டாவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கேது தசை. என்னோட கணக்குப்படி இப்போ கேது தசை நடக்குது. உடல்நிலை தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக கடன் வச்சுருப்பாங்க. வேலை பார்க்குறதுல அந்த வேலை பார்க்கக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோனெல்லாம் அடையக்கூடிய சூழ்நிலை. இப்போல்லாம் கடனெல்லாம் அடையும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இந்த கேது தசையில் தீரும். திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் இடத்துல கேது, சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் இப்போ கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. மறைவு ஸ்தானங்களில் சூரியனோட வீட்டில் இருக்கிறது நல்லது. நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நிறைய விரயங்களை கொடுக்கும். அந்த விரயங்கள் வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வீண் விரயங்கள். அந்த வீண் விரயமாக இருக்காமல் குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ திருமணம்லாம் பண்ணினீங்கன்னாக்கா இப்போ பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சுப விசேஷங்கள் பண்ணுறது மூலிமா அந்த விரயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். மற்றபடி வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுங்க, தாராளமாக கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்காக நிறைய அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வரும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள், மன அழுத்தங்கள். கண்டிப்பாக இந்த ஜென்ம சனியில் மன அழுத்தம்னா அப்படி ஒரு மன அழுத்தம் வரும் பெண்களுக்கு. அது எப்படின்னாக்கா சொந்த பந்தங்கள் ரீதியாக, மாமியார் மருமக சண்டை, சொந்தங்கள் ரீதியாக, நட்புகள் ரீதியாக எல்லாமே வந்து இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான காலகட்டங்களாக இருக்கும். நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டால் இது பிரச்சனைகளே வராது. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 54 வயசுலேருந்து 6 வருடங்கள் 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. ஏன் இந்த 2 தசையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா 2 தசையுமே ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமாதிபதி தசையிலையோ 6ஆம் அதிபதி தசையிலையோ நன்மைகளை செய்யாது. இப்போ சுக்கிரன் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணாலும், சூரியன் 3, 6, 6ல் இருக்கக்கூடாது, 10, 11 இருந்து தசை பண்ணால் கூட இது நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஜென்ம சனியில் நல்ல பலன்களை கொடுக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல பலன்கள் கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் வந்து அது மூலிமா பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, அதில் வந்து வில்லங்க வரும். ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கூட்டு போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் யார் பேச்சு கேட்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இந்த ஜென்ம சனியில் இந்த 2 தசைகளும், அதாவது 34 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சுக்கிரன் சூரியன் தசை எடுத்திருக்கிறேன். சுக்கிர தசையும் சூரிய தசை நடக்குதா, இது வந்து அஷ்டமாதிபதி தசை, 6ஆம் அதிபதி தசை. ரெண்டுமே இந்த 2 தசைகளில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறதுலையும் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வாங்காதீங்க யார்கிட்டையுமே. நீங்கள் யாரையும் நம்பி பணம் கட்டாதீங்க. வேலைக்காக பணம் கட்டுறது, பசங்களுக்கு வேலைக்காக பணம் கட்டுறது, இல்லை உங்களுக்கே வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறது, கவர்மெண்ட் ஜாபுக்காக பணம் கட்டுறது, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண இழப்புகள் ஏற்படும். நீங்களாக அதில் தலையிடாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் தலையிட்டீங்கன்னா தான், நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா தான் அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வீண் விரயங்களை கொடுக்கும், தேவையில்லாத செலவு இழுத்து விட்டுரும். உங்களுக்கு வந்து வாக்குவாதங்களை அதிகமாக வர வைக்கும். இந்த ஜென்ம சனியாக இருக்கும்போது அஷ்டமாதிபதி தசையில் கடன் வாங்காமல் இருக்கிறது, கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ எதுவுமே வேண்டாம், தாராளமாக தொழில் போயிட்டு இருக்கட்டும். சின்னதாக ஒரு கடன் வாங்கி பண்ணுற மாதிரி பாருங்கள், பெரிய கடன்கள் வேண்டாம். அதே மாதிரி வேலையில் போயிட்டுருக்கா, வேலை நல்லபடியாக போகும். நீங்கள் வேலையை மாற்றணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது, இந்த இவ்வளோ அவமானப்பட்டு இந்த வேலையை செய்யணுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தோணும்.
வேலையை விட்டு போக வைக்கும். அதனால் இதெல்லாம் இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க. உங்களை வேலை விட்டு தூக்கிட்டாக்கா பெரிய வேலை கிடைக்கும், இதை விட சூப்பரான வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக நம்பலாம். ஆனால் நீங்களாக வேலை விட்டு போனீங்கன்னாக்கா வேலை கிடைக்காது. இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மொத்தமாகவே சொல்லிட்டேன் நான். நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, ப்ரொமோஷன் கேட்குறீங்களா, தாராளமாக கிடைக்கும். ஒரு தொழிலில் இருக்கிறீங்களா, அந்த தொழில் நல்லாவே போகும். நீங்களாக வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஒரு வேலையை மாற்றணும்னு நினச்சா தப்பாயிடும். மற்றபடி கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. 60 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் சிறப்பான தசைகள். அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் கடன் அடையும். ஒரு பக்கம் கடன் கொடுத்துப்பீங்க, அந்த கடன்லாம் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலைப்படவே தேவையில்ல. இந்த ஜென்ம சனி எப்படி இருக்கும், இந்த விரயத்தில் வரக்கூடிய ராகு எப்படி இருக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது, இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதாவது வீண் விரயம், விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு வீண் விரயங்களை கொடுக்கும். அந்த விரயம் நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையா தேவையில்லையா அந்த செலவு அப்படி பண்ணீங்க. கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் தரும். நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 77 வயசுலேருந்து 18 வருடங்களுக்கும் ராகு தசை சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். இந்த டைமில் உடல் உபாதைகள், ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை, தூக்கம் வரும், நிம்மதியான உறக்கம் வரும், மன அமைதி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ராகு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, குரு பார்வை இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை நடக்குது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இதில் கடன் பிரச்சனை இருந்தால் இந்த வயது காலகட்டத்தில் கடன் பிரச்சனை தீரும். உடல் உபாதைகள் இருந்தால் உடல் உபாதைகள் தீரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், இது எல்லாமே இந்த ஜென்ம சனியில் பெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பாதிப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இது நான் நிறைய சொல்லிட்டேன். மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகவும் கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். இது மாதிரி நீங்கள் பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. இதில் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பசங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்கள் உறுதுணையாக இந்த காலகட்டங்களில் இருப்பீங்க. மன அமைதி இந்த நேரங்களில் கிடைக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய ராகு பகவான், 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை, பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.